ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் கம்பு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மாவு அரைச்சி புளிச்சு அடுத்த நாள் செய்யணும்னு இல்லை, அன்றைக்கே அப்போவே நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இங்கே 1 கப் கம்பு எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அது கூடவே 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துப்போம், 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பயிறு, அந்த தோலோடு உள்ள முழு பருப்பே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உடச்சது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கழுவிடலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் இது ஊறினா போதும். இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 5-6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கிட்டோன்னாவே போதும், நல்லா அரைப்பட்டுடும். இப்போ பாருங்கள், ஒரு 4 hours கழித்து இப்போ நான் இதை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரே டைமாக சேர்க்க முடியாது, அதனால் நான் 2 டைம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை அரைக்கும்போது அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு அரைச்சிட்டு நைஸ் உப்பு இருந்தால் கூட சேர்த்து நல்லா அப்படியே கலந்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இது கூட கலந்துருக்கேன். இங்கே பாருங்கள், மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்தா போதும், தோசை ஊற்ற நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு டேஸ்ட் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற்றிடுறேன். எப்பவும் போல் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 2 கரண்டி மாவு மோந்து ஊற்றி அழகாக நம்ம தோசை சுட்டுடலாம். இது கூட நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் எடுத்து மேலே இந்த மாதிரி சேர்த்துடுறேன். இங்கே பாருங்கள், அருமையாக நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே தோசையில் நம்ம ஆனியன் சேர்த்து ஆனியன் தோசையாக செஞ்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பன்னீர் தோசை, இந்த மாதிரி எது வேணாலும், முட்டை தோசை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவு புளிக்கல, டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். நைட் சாப்பாட்டுக்கு நமக்கு இட்லி மாவு தோசையெல்லாம் இல்லை அப்படின்னா மத்தியானமே இதை ஊற வச்சுட்டு நைட்டு அரைச்சி அழகாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.